ஸோ இன்னைக்கு வந்து பட பூஜை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரே ஷெட்யூலாக போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இதில வந்து முதலாவதாக திரு சுரேஷ் சக்கரவர்த்தி சார் அவர்களை பேச அழைக்கின்றோம். அந்த படத்தில நடிக்க போறாரு. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் எங்கள்ட்ட கதை கேட்டது, நாங்க இப்ப எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் வந்து இப்ப பேசுவாரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறாருப்பா அவரு. இந்த படத்துல இல்ல, எந்த படத்துலயும் கதை கேட்கறது இல்ல நான். டைரக்டர் விஷ்ணுவோட 20 நாள் லண்டன்ல ஒரு படப்பிடிப்புல கலந்தேன். அப்ப அவர் அந்த படத்துல டைரக்டரா இருந்தாரு. அப்போ அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து கேட்டபோது நான் செய்றேன்னு சொன்னேன். கதை கேட்கறது இல்ல நான். அப்புறம் கதை கேட்டா அந்த தம்பி சொல்ற மாதிரி கம்பி கட்டுற கதைகள்லாம். பரிதாபங்கள் அப்படின்ட்டு கம்பெனி பேரு. டெஃபினட்டா ப்ரொடியூசர் சார், சுதாகர், கோபி அண்ட் விக்னேஷ் உங்களை பரிதாபங்களா ஆக்க மாட்டோம். நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்து இந்த படத்தை நல்லபடியாக வரணும்னு கேட்டுக்கிட்டு ஐ தேங்க் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜி, ரமேஷ் கண்ணா சார், ஜாக்வா தங்கம், இங்கே ப்ளூ சட்டையிலேருந்து ஆரம்பித்து அந்த ஒயிட் ஷர்ட் வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ. பபாய். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பீயிங் ஹியர். அண்ட் இது முதல் ப்ராஜெக்ட் ஃபார் கோபி அண்ட் சுதாகர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் விஷ்ணு விஜயன் சாரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். நான் எப்போவுமே கதை கேட்காம வர்றது கிடையாது. ஆனால் இந்த படம் கதையே கேட்காம சுரேஷ் சக்கரவர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு he just said விஷ்ணு விஜயன் லண்டனில் அவ்வளோ சூப்பராக அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் நைஸ், நீங்கள் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதை மட்டும் இல்லை, ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் சுரேஷ் சக்கரவர்த்தி. எனக்கு நிறைய வருஷமாக அவர் பழக்கம், ஹீஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர். ஆனால் ஒர்க் பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது சொன்ன உடனே ஐ செட் ஐ வில் ஒர்க் அண்ட் ஐம் ஷுர் திஸ் வில் பி அ கிரேட் ப்ராஜெக்ட். இது ஒரு வித்தியாசமான கதையாக எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு லைன் மட்டும் ஏதோ டைரக்டர் கேம் அண்ட் நெரேட்டட் டு மீ. அண்ட் முழு கதை நான் கேட்டுக்கவே இல்லை. பட் ஐ எம் ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட் டு சப்போர்ட் தெம், டு லிஃப்ட் தெம். அண்ட் ஆல் மை என்ன சொல்கிறது, கோஆப்ரேஷன்ஸ் வில் பி தேர் வித் தெம். அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். நைஸ் டு கோயிங் டு ஒர்க் வித் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். வணக்கத்தை ஆரம்பம்னு சொல்லியிருந்தா அப்புறம் அடுத்தது என்ன போகிறது? வணக்கம். எல்லாரையும் அட்ரஸ் பண்ணுப்பா. அப்புறம் அட்ரஸ் தானே, அது என்ன அட்ரஸ்? அதான், அதாவது பத்திரிகை நண்பர்கள், சோஷியல் மீடியா மற்றும் அதான் சொன்னேன், கலைத்துறை சார்ந்தவர்கள், டெக்னிக்கலாக வந்து எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். ஆமாம். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லிடுங்க. இந்த படத்தை பற்றி நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா? பிச்சு புரியவனே இல்லை, தெரியாம இல்ல, நிறைய விஷயம் இருக்குங்க. அது எதை சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறது, இவனு ஒரு சின்ன ஒரு இதுதான். அது அந்த ஸ்கிரிப்ட்லயே இல்லாம பண்ணுவான்னு சொன்னால அது இங்க இப்ப பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. அது இல்லடா, அந்த இதெல்லாம் கிடையாது. சரி ஆரம்பிங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்றது. இதுக்காக தான் வந்து காத்திருந்தோம். இது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல இருந்து இந்த டே வந்துடுச்சு. ரொம்ப நல்ல கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த கதை கேட்கும்போது என்னன்னா, ஜாலியாக அது நெரக்ட் பண்ணதும் அவர் வந்து என்கிட்ட ஒரு ஃபுல் படம் பார்க்குற மாதிரியே வந்து சீனாக எங்கெங்கே என்னென்ன நடக்கும், எப்படி இருக்கும், என்ன பண்ணுவோன்னு அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார். அது கேட்கணும் எனக்கு வந்து எனக்கு எது கேட்டாலும் விஷுவலாக நம்ம இமேஜின் பண்ணிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி இமேஜின் பண்ணும்போது எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். நல்லா காமெடியாக இருக்குது. நல்ல ஒரு இதுவும் இருக்குது. ஃபுல் காமெடியாகவும் இல்லாமல் ஃபுல் காமெடியில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிற பார்க்கும்போது ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் வெளியே வந்தோன்னா ஃபஸ்ட்டு கோபி கால் பண்ணி நல்லா இருக்கடா இந்த கதை சூப்பராக பண்ணுவோண்டான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவங்க கூட வந்து பேசணும். அப்புறம் அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒவ்வொருத்தரும் ஆடாக வந்து படத்தோட வேல்யூ வந்து இன்னும் ஜாஸ்தியாக இதன் மாதிரி சுரேஷ் சார் வந்தார். அப்புறம் விஜய் மேம் வந்தாங்க, வின்சு வந்தாங்க, விடிவி சார் வந்தார். ஒவ்வொருத்தரும் உள்ளே வர வந்து அந்த கேரக்டருக்கு அவங்கள மைண்டில் வச்சு எழுதுன மாதிரியே இருக்கு. நாங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது என்னன்னா அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணி நாங்கள் சும்மா சீன் டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்.
அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இன்னும் நல்லா இருக்குது, இந்த இவங்க வந்து ஆட் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்தது. எனக்கும் மேடையில் பேசி பழக்கம் இல்லைங்க. அதெல்லாம் சூப்பரா பேசிட்டு எப்படி சமாளிக்கிறோம். இல்லை சொல்கிறேன் நான். அதான் இதுவரைக்கும் வந்து இப்போ பெரிய சப்போர்ட்டா இருந்ததே வந்து மீடியா தான் வந்து என்னைக்குமே கூட இருந்திருக்காங்க. அது மாதிரி இதுக்கப்புறமும் இருப்பாங்கன்னு நம்புறோம். கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அது இருந்தனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எங்களை ஆதரிக்கணும். அது கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறோம். அவங்க பெருசா ஒன்றும் இல்லை, படம் முடிச்சுட்டு பேசிக்கலாம். நன்றி. பேசுகிறப்ப தான் பயமாக இருக்குது, இன்னும் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி வந்து அதுதான் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அதான் வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு இருந்தேன். நன்றி. நன்றிங்க. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டு ஆக்ட் as the lead heroine. So thank you Vishnu, thank you very much, and thank you to the entire team for calling me, believing in me. நான் இது ஆடிஷன் எல்லாம் கூட பண்ணல, டைரெக்டாக I was selected. I'm hoping. So yeah, for me, definitely I also kada nalla line by line Vishnu ஒரு 1 or 2 hours we spent, and we had a live acting session itself by the director itself I got. So very excited to be here. I hope we have a great time together. I look forward to shooting with all of you, and all the best to us. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இதெல்லாம் பிளான்லே கிடையாது, பட் எல்லோரும் சூப்பராக மேனேஜ் பண்ணாங்க. நான் கோபி சுதாகரோட செம்ம பெரிய ஃபேன். கொரோனா டைமில் என்கிட்ட இருந்த பல கதைகள் பண்ண முடியல அப்படின்னு எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு க்ரைசிஸில் இருந்தப்போ எனக்கு கார்த்திக் முத்துக்குமார் சொல்லி நம்ம மாறா படத்தோட கேமராமேன் கோபி சுதாகர் இந்த மாதிரி கதை கேட்டுட்ருக்காங்கடான்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக அவங்களோட ஃபேனாக இருக்கவே நான் அவங்களுக்கு ஒரு WO சப்ஜெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த கதை போய் சொன்ன உடனே சுதாகரோட ரியாக்ஷன், சுதாகரோட சப்போர்ட் தான், சுதாகர் கோபியோட சப்போர்ட் தான் இன்றைக்கி இந்த மேடை வரைக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் ப்ரோ, அவருக்கும் நன்றி. கோபி சுதாகரை பற்றி சொல்லணுன்னா ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு கண்டென்ட் வரும். ஆக்சுவலாக வந்து மிகையாக ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு தப்பாக எதாவது பேசி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சமூக பொறுப்பு இருக்கும். கோபி வந்து அவங்க 2 பேரும் எப்படி ப்ராசஸ் பண்ணான்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப நேரம்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க அப்படியே அந்த க்ரீன் மேக்ஸ் ஸ்டுடியோவில் ஏறுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறீங்க பேப்பர் ஒர்க்கோ அது எல்லாம் தலையில் இருக்கும். கோபி பண்ணுற ரிசர்ச் ஒர்க்லாம் அமேசிங்காக இருக்கும். ஃபுல்லாக டேட்டாவாக இருக்கும் பேசுகிறதெல்லாம். அவ்வளோ பொறுப்புள்ள ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறாங்க. எனக்கும் இந்த கதைக்கு ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. ஸோ இந்த அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மை மாதிரி இந்த கதையில் ஒரு பெரிய உண்மை இருக்குது. இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஃப்ளெஜ் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். கண்டிப்பாக நீங்களும் கொண்டாடுவீங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பத்திரிகை கூட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பரிதாபங்கள்ங்கிறதுக்கு பேர் வைக்கிறதுக்கே ஒரு டேஸ்ட் வேணும். முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். 2வது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மத்தியில் அவங்க வந்து சமூகம் சார்ந்து பேசும்போது, கோபியும் சுதாகரும் பேசும்போது நானே வியந்திருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்க்க வைக்கிறாங்கன்னு. இப்போ கூட வடக்கன்ஸ்லேருந்து ஆரம்பித்து சார் சொன்ன மாதிரி கம்பி கட்டுற கதைங்கிற மாதிரி அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பாக இருக்காங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்காங்க. அதில் முதல்ல சுதாகருக்கும் கோபிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்னென்னா அந்த பரிதாபங்கள் இது கூப்பிட்டாங்க. அப்போ போயிருந்தேன். போன உடனே விஷ்ணு வந்து கதை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க. என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை டேட்டு பார்த்துக்குங்க, ஓகே. அதோட ஒரு நிமிஷம் அவங்க டக்குன்னு ஒரு செக்கை போட்டு கையில் கொடுத்தா, என்ன அப்படின்னு, காசு அட்வான்ஸை வச்சுக்கங்க சார் அப்படின்னு. இல்லை சார் ஷூட்டிங்கே இன்னும் 1.5 மாதம் இருக்கு, பரவாயில்ல சார் வைங்க சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கட்டி பிடிச்சேன். முதல்ல 1.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பணம் கொடுத்த ப்ரொடியூசர்ஸுங்கிறதுல ரொம்ப வந்து ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். ஆனால் ஒர்க்கே நடக்கிறதுக்கு முன்னாடி டேட்டு கொடுக்குற மாதிரி செக்கும் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர்ஸை முதல்ல பாராட்டணும். அதை வந்து அவர் தானே நம்மளுடைய அடிநாதமே. அவர் சூப்பராக இருக்கார். அப்போ தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் மாதிரி
உங்களுக்கு வந்து படம் பெரிய வெற்றி அடைஞ்சு நிறைய காசு வரணும் அப்படின்னு வாழ்த்துறேன். மற்றும் இயக்குனர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடைவீங்க. அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே மேனேஜராக இருக்கட்டும், அசிஸ்டன்டாக இருக்கட்டும், ஹேமந்த்னு ஒரு கோடைரக்டர் ஒருத்தர் இருக்காங்க. எல்லாருமே ஒரே எண்ண ஓட்டத்தில் இருக்காங்க. வழக்கமாக வந்து ஒரு குரூப்பில் வந்து ஒரு 5 பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு 2, 3 பேர் கொஞ்சம் கோவக்காரங்களா இருக்கும். ஆனால் இதை பார்த்தா யாரை பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு டைப்பாக இருக்காங்க. வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கதை கேட்டுட்டு தான் வந்தேன். இட்ஸ் ஒரு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஜானர் அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். ரொம்ப பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட்ஸ் ஐ கெஸ் ஐ ஹோப் அண்ட் வி மேக் இட் ஒர்க். பரிதாபங்களோட ப்ரொடிக்ஷனோட இது என்னோட ஃபஸ்ட்டு மூவி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் உங்களோட குட் வைப்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ண வேண்டியது அவங்க தான். ஏன்னா புது படங்களுக்கு ப்ரொமோஷன் தான் முக்கியம். எவ்வளோ நீங்கள் படம் எடுத்தாலும் அந்த ப்ரொமோஷன் தான் போய் மக்களை ரீச் ஆகும். அந்த கடமை அவங்ககிட்ட தான் இருக்குது. பேரே பரிதாபங்கள்னு வச்சுருக்காங்க. பரிதாபப்பட்டு கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி விடுங்க. பரிதாபங்கள்ன்றது பேர் வரணும். ஆனால் பரின்ற ஒரு வார்த்தை இருக்குது சூரியன். அதனால் நிச்சயமாக பெரிய பிரைட்டாக இருக்கும் லைஃப் இல்லையா? பரிமேல் அழகர் பேர் வச்சுருப்பாங்க இல்லையா? அதேமாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு பிரம்மாண்ட வாழ்த்துக்கள். ஏன்னா அவருக்கு தான் இப்போ இருக்கிறதுல டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். வேறு யாருக்கும் இருக்காது. மற்றவங்களாம் அப்புறம் எல்லாத்துக்கும் பொறுப்பு டைரக்டர் தான். ஒரு பாட்டு நல்லா இல்லைன்னா என்ன அந்த டைரக்டர் நல்லா சாங் வாங்க வேணால் கேட்டு அப்படின்வார். ஒருத்தர் நல்லா நடிக்கலைன்னா என்ன அந்த டைரக்டர் நடிக்க வைக்கலையாப்பா அப்படின்வார். எல்லாத்துக்கும் பொறுப்பு டைரக்டர் தான். படம் இட்டானா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நடிகர்லாம் ப்ளஸ்ஸை. தோத்துட்டு அவரை கவுத்துட்டு விட்றாங்க. அதுதான் உண்மை. அதனால் டைரக்டருக்கு தான் பொறுப்பு. அத்தனை பொறுப்பு அவர் தான். வாங்க கோதனை வாங்க அடேங்கப்பா. வாங்க கோதனை பெரிய பெரிய ஆள்லாம் வராங்கப்பா, உட்காருங்க. நம்ம முருகானந்தம் வந்து நடிகராக தான் உங்களுக்கு தெரியும். நான் அவனை அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரே இடத்துல டிஸ்கஷன் இருந்தவங்க விக்ரம் சார்கிட்ட. பெரிய விஷயம் அதெல்லாம். எல்லாரையும் பார்ப்பது சந்தோஷம். சுரேஷ் சக்கரவர்த்தியோட நான் வந்து விக்ரம் சார் படத்தை நான் பேச நினைப்பேன் படுத்திருக்கேன். அப்புறம் கோபி சுதா 2 பேரும் பயப்படுறாங்க. நான் ஆச்சரியமாக இருக்கேன். ஆனால் உங்கள் மீம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. எல்லாரையும் கலாய்ச்சி காலி பண்ணிட்டுருக்கீங்க. நெட்டுக்கு வந்தால் கரெக்டாக பேசுவாங்களா? ஆமாம். அதனால் அவங்க மேடம் மின்சு எல்லாருக்கும் அவங்கள மேடம் அவங்க விஜயா சரிதா மேடம் சிஸ்டர் அவங்களுக்கும் தெரியும். விஜய் அவங்களுக்கு தெரியும். நல்லா எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து ஜவஹர் தங்க மாஸ்டர் வந்திருக்காரு. அவர் வாழ்த்தினாலே இந்த படம் ஹிட்டு தான். ஏன்னா அவர் வாழ்த்தலை. அவர் வந்து ரொம்ப காலம் புரட்சி தலைவரோடையே வாழ்ந்தவர். அந்த புரட்சி தலைவரோட வாழ்த்துக்களே அதில் இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் உண்மை. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகளை பார்க்கலாம். இப்போல்லாம் மலையாளத்தில் தெலுங்குலாம் கலக்கிறாங்க. நம்ம தமிழில் தான் கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தா வித்தியாசமான படங்கள் வர்றதில்லை, ஓடிடி கிடைக்கிறதில்ல. டிஃப்ரெண்ட் மூவிஸ் வந்தால் தான் தமிழ் படங்களை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அப்படி ஆயிடுச்சு இப்போது. அதனால் நிச்சயமாக இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கோபி சுதாகரை பற்றி நல்லா தெரியும். நான் அந்த ஒரு சீரியல் இது பண்ணோம் இல்லையா, வருத்தப்படா வாரிசு, அதுலேயே நான் பார்த்தேன். அது கோதண்டில் இருக்கிறப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். மனமாற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளை மாதிரி ஆள்லாம் இழுத்து விட்டா இப்போ வேணாலும் பேசலாம். ஏன்னா ஏதோ யோசனை பண்ணி பேசுகிறது தானே. ஸ்கிரிப்ட் கொடுத்தா பேச தெரியாது. அதனால் நமக்கு அப்படியே பழகி போச்சு. ஒரு விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே சம்பாரித்து இதுவுலே யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஐயோ படமா எப்பா சாமி அப்படி லேண்டு வாங்கி விடலாமா, இல்லை வீடு கட்டி விடலாமா அப்படின்லாம் போயிடுறாங்க. இவங்க சோஷியல் மீடியாவில் ஏர்ன் பண்ணி அதிலே இன்வெஸ்ட் பண்ணி இந்த துறையிலேயே சாதிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியே ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லியே பயம் வந்துடுச்சு. பாதி ஆடியோ லான்ச்சுக்கு போனோன்னா படம் எப்படி இருக்குன்னு யாரும் பேசுகிறதில்ல. இந்த படம் எப்படி இருக்குன்னு மோஸ்ட்லி பேசுகிறதில்ல. ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு, டைரக்டர் 7-8 அசிஸ்டண்ட்டாக இருந்து, இந்த ஹீரோ இருக்காரே கீழே விழுந்து ரத்தம் வந்து, ஹீரோயினுக்கு லாங்குவேஜ் தெரியாமல் அவங்க ஒரு நாள் ஃப்ளைட்டில் வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. யோ படம் நல்லா இருக்குது பார்க்க வாங்கன்னு சொல்கிறதே இல்லை. இருக்கிற சோக கதை,
சொந்த கதை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் படம் ப்ரமோஷனுக்கு என்ன ஆகும்னே தெரியாது. இப்படி தான் போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் படம் நடிச்சுட்டு வந்தாவே அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது ஒன்று ஞாபகம் வரும். இன்றைக்கி ஏதோ ஒரு சோக கதையை கேட்டு வர போகிறோம். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை அப்படி தான் சொல்லியிருப்போம். சார் பார்த்தீங்கல்ல, நீங்கள் கேரவன்லாம் இல்லாமல், ஆமாயா அது எதுக்கு பப்ளிக்காக சொல்கிறேன், சார்லாம் அப்படியே அங்கே திண்ணையில் உக்காந்துருந்தார், கேட்டாங்களாயா? நான் திண்ணையில் உட்காந்தேன்னா ஜூஸ் சாப்பிடலையான்னு யாரும் கேட்கல. இவங்களா சொல்லிவிட்டு அந்த சோகத்தை மட்டுமே சொல்லுவாங்க. அதனால் இண்டஸ்ட்ரினாவே எல்லாருக்குமே ஒரு பயமாகி போச்சு. இவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எப்படி போனால் என்ன நடக்கும், மக்கள் மனசு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பல்ஸ் பார்த்தவங்க. அதனால் இவங்க எந்த விதத்துலேயும் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளும் நல்லவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதுக்கு பெரிய சப்போர்ட் நீங்கள் இருக்கீங்க. உண்மையிலேயே அவங்க எதை பண்ணாலும் அதை வந்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் மனசுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும், இதுக்கு என்ன கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது தெரியாமல் தான் யூடியூப்லேயே நான் நிறைய கருத்துக்கள் போட்டால் எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுப்பாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, ரொம்ப சீரியஸானு சொன்னேன், நீ காமெடி இருந்தானே உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பாங்க. இவங்க தெளிவாக இருக்காங்க. ஏய் கருத்து சொல்லிட்டு அப்படிலாம் வேணாம், நமக்குன்னு ஒரு பாணி இருக்குது, அதில் ட்ராவல் பண்ணால் போதும். அந்த தெளிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கான ஒவ்வொரு ஆடியன்ஸுமே இவங்களுக்கு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க தெரியும். புதுசாக முயற்சி பண்ணுறன்ற பேரில் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூபர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிவிட்டு நான் புதுசாக முயற்சி பண்ணுறேன்ட்டு என்னென்னமோ எல்லாத்தையும் போட சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, ஆனால் வியூஸ் போவே போகாது. ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்கும்னா, உன்னை நானே இதுக்கு தான் வச்சுருக்கேன், உன்னை வந்து இப்போ வாட்ச்மேனாக வச்சுக்கணும், நீ தான் டோர் திறந்து விடணும், நீ போய் மேனேஜர் ரூமில் உட்காந்தா அந்த மாதிரி புதிய முயற்சின்றதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர ஆரம்பத்தில் ட்ரை பண்ணுறது தப்பு. அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தேவையான விஷயம் எதை கொடுத்தால் ரசிப்பார்கள், எதை கொடுக்கலாம் அப்படின்றது ஒரே ஒரு பயம் மட்டும் இவங்க மேலே எனக்கு அதிகமாக பயம் இருக்கும். யாரையுமே விட்டு வைக்கலைங்க, யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரை பற்றியும் போடுவாங்க, அது அவங்களே உக்காந்து ரசிப்பாங்க. அதுதான் கொடுமை இருக்குது. நாங்கள்லாம் பண்ணோன்னா 2 நாளில் எங்களெல்லாம் வீட்டு தேடி வந்து என்ன பண்ணுவாங்க தெரியாது. இவங்க போடுறது அவங்க ரசிக்கிற அளவுக்கு போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான இந்த டீம் வந்து ஒரு படத்தை பண்ணுறாங்கன்னும் போது இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்லப்பா, அடுத்த ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. எங்களுக்கு ப்ரொடியூசர் இல்லாமல் தான் நிறைய பேர் படம் பண்ணாமல் இருக்காங்க. இவங்க இதே மாதிரி ஒரு 4-5 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா தமிழ் திரையுலகம் மீண்டும் எழுந்து வரும் அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்த உடனே ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க, வந்த உடனே பேச விட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கருத்து அவங்கள பற்றி சொல்லிட்டேன். எனக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம், உங்கள் பணத்தில் கொஞ்சம் என்னால் செலவாக வாய்ப்பு இருக்குது, ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி வச்சிடாதீங்க. க்ரியேட்டிவிட்டியாகவே நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டோமா, ஸ்கிரிப்ட் பார்த்து கொடுத்தீங்கன்னா நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, ஏர் உழுதாயா சத்தியமாக வராது. ஏதாவது இந்த இடத்துல இதான் வேணும்னா பண்ணிட்டு போயிடலாம், இதுதான் வேணும் கேட்டால் மாட்டிப்போம். அது நீங்களும் மாட்டிப்பீங்க, நானும் மாட்டிப்பேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள் எதிர்க்கே சொல்லிட்டேன். ஏன்னா ரீடேக் 10-15 எடுத்து போட்டு காமிச்சா கூட நான் அன்றைக்கி சொல்லிட்டேங்க அப்படின்ட்டுருவேன். அதுக்காக தான் இது பாதுகாப்பாக முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னை விட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும், அதில் நான் ஒரு சின்ன துரும்பு தான். அதனால் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. சோஷியல் மீடியா பார்த்து பண்ணுங்கள் சார், உங்களை நம்பி தான் இருக்கோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, உங்களெல்லாம் நம்பி தான் இறங்குறோம். நீங்கள் காப்பாற்றி விடுவீங்கன்னு பெரிய நம்பிக்கை. இன்னொன்று ஆடியன்ஸு, இந்த 2 பேர் இருந்தால் போதும். மீதி பேர் எனக்கு பதிலாக வேறு யாரை வேணாலும் போடலாம், யாரை வேணாலும் நடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த 2 இருந்தால் மட்டும் ஜெயிச்சிடலாம். அது அந்த பெரிய பவர் இவங்ககிட்ட இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெற்றி அடையும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் நல்லாசியுடன் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.